அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 116. என்னிரு கண்மணியான பதம். என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். கண்ணிலே உலகில் கடவுள் எழில் விளங்க செயல்களை காணவும், கண்டதற்கு மேல் காணாவற்றை யூகிக்கவும், பிறர் தோற்றத்தை கண்டு உள்ளம் உருக்கம் அடையவும், இரக்கம் காட்டவும், தயவு செய்யவும் நன்றாக காணும் கண் வேண்டும். கண்ணுக்கு காண உதவுவது கண்ணோடு உள்ள கண்மணியா. அக்கண்மணியைத்தான் காணுகின்றதாக கருதுகிறோம். உண்மையிலே அக்காணும் ஆற்றலை கொடுத்து காணச் செய்கின்றது எது என்றால் நம் கடவுள் பதமே என்று தெளிவாகும். உள்ளே விளங்கும் ஜோதி பதமே உன் உண்மை கண்ணாகிய புலக்கண் வழியாக புற உலக காட்சிகளை காணுகிறோம். உள்ளே இருக்கிறோம் பதம் ஒன்றே தான் ஊன கண் இரண்டும் வழியாக உலகை காண வேண்டும், ஊகித்து கொண்டு இருக்கின்றது. மேலும் அதுவே மூன்றாவதாகிய நாண கண்ணாக இருந்து கடவுள் காட்சியையும் கண்டு களித்திருப்போம். இப்படி முக்கண்ணும் விரிந்தது அகபத நிலை நின்றதா. அகமிருந்து புதுமைகள் எல்லாம் விருந்தாக கண்டு கொண்டிருப்பது அருட்பதமே. மேலும் அக்கண்ணிலே இருந்தாக ஒன்றொன்றும் பார்வைக்கு கொண்டு வருகின்றதும் அந்த ஒவ்வொன்றின் உள்ளிருந்து அதுவாக விளங்கி அகக்காட்சியாகின்றதும் அப்பதமே. அதுவே அகத்தும் புறத்தும் இருந்து யாவயமாக விளங்கி கொண்டு இருப்பதாம். இக்கருத்தெல்லாம் விளக்குகின்றது இந்த ஒரு அடி. அததான் வள்ளல் பெருமான் எண்ணிரு கண்மணியான பதம், என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என்று கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சியைத்தான் நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. வள்ளல் பெருமான் அதிகமாக பாடியிருக்கிறாரு. அந்த பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மை நிலை புரிய வைப்பதற்காக அது ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எனக்கு அப்பப்போ மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்கும். கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே, விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமை பொருளே, தன்னார் உண்மதியே என்னை தந்த தயாநிதியே, உன்னார் உள்ளொளியே எனக்கு உண்மை உரைத்தருளே என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அப்போ அந்த உண்மையை உணரணும், நல்லதை செய்யணும், அன்புமயமான வாழ்க்கை அற வாழ்க்கை வாழணும், அகை இன்பத்தை பெற வேண்டும், சுத்த தேகத்தை பெற வேண்டும், ஞான தேகமாக பெற வேண்டும், பிரணவ தேகமாக மாற வேண்டும். அப்போ பிரணவ தேகமாக மாறி, ஞான தேகமாக மாறி, சுத்த தேகமாக மாற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய லட்சியம். அதுதான் உண்மையான சத்திய கருத்து. மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ வேண்டும். அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கு எங்கே போனோம்? வெளியே போகக்கூடாது.
நமக்குள்ளாக அகத்துக்குள்ளே போக வேண்டும். அதை தான் சொல்றார், எண்ணிரு கண்மணியான பதம், என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம். இயற்கை நமக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறது. நம்ம புறக்கண்ணைத்தான் பார்க்கிறோம், அகக்கண்ணை பார்ப்பதில்லை. மூச்சை கவனி, பேச்சை குறை என்று சொல்வார்கள். அப்போ நமக்குள்ளாகவே கதாகதம் செய்து, நமக்குள்ளாகவே அந்த ஏக இறைவனை நினைத்து நினைத்து, அப்போ அந்த கண்ணால உலகினுடைய கடவுள் எழிலெல்லாம் விளங்க செய்யக்கூடியது ஒரு அற்புதமான இரக்கத்தையும் தயவும் உண்டாக்குவது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை தான். அந்த பார்வைக்கு கண் வேண்டும். அந்த கண்ணில் நம்ம இருந்தால் தான் உண்மையான ஏக இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலை நமக்கு கிடைக்கும். அதில் தான் இந்த பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார். அந்த பாடலை பார்த்த போதே எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த உண்மையை நமக்கு கொடுத்துட்டார்னா அது சொல்கிறார், அந்த நல்லருளும் கடந்து ஒளிர் நாண சபாபதியே, பொன்னுரு சபையாய் அருள் பூரண புண்ணியனே, என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் மொய்ந்தாய், உன்னால் வாழ்கிறேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. என்னால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அந்த ஏக இறைவனான இறைவன் எனக்கு உண்மையை சொல்லணும். அதை தான் அந்த பாடலில் கண்ணே கண்மணியே, கருத்தே கருத்தின் கனிவே, விண்ணே விண்ணிறவே, சிவமே தனிமை பொருளே, தன்னார் உண்மதியே என்னை தந்த தயாநிதியே, உன்னார் உள்ளொளியே எனக்கு உண்மை உரைத்தொருளே என்று வள்ளல் பெருமான் அகநோக்கு பயிற்சியை செய்யணும். அந்த அகநோக்கு பயிற்சியை செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோம், நமக்குள்ளாகவே ஆழ்ந்து 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 மௌன நிலைக்கு, ஏகாந்த நிலைக்கு போகணும். அப்போ அந்த ஏகாந்த நிலையை பெறுவது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக, குறிக்கோளாக இருக்கணும். அதைத்தான் எண்ணிரு கண்மணியான பதம், என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் அப்படின்ற ஒரு செய்தியை, உண்மையை இந்த பிரபஞ்சத்திற்கு பிரகடனம் படுத்துகிறார் நம்மளுடைய அருள் திரு வள்ளலாராக வந்த ராமலிங்க சாமிகள் நமக்கு சொல்கிறார். உண்மையிலே நான் ஞானகுருவை சரணடைஞ்சிருக்கிறேன். என் தாய் இறந்து போனாள், என் சகோதரி இறந்து போனாள். முதல்ல என் சகோதரன் இறந்து போனார், என் தந்தை இறந்து போனார், தாய் இறந்து போனார், என் சக உதிரமான எனக்கு பாதுகாவலராக இருந்த என் சகோதரி இறந்து போனார். இந்த இறந்து போன போது அந்த உயிர் எனக்கு சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே என்னிடத்திலே அடக்கமாயிற்று. அப்போ இந்த 8வது குழந்தையாக பிறந்த நான் இதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு 50 வயதை கடந்த பிறகு அருள் ஆற்றல் சுரக்குது. வள்ளல் பெருமானுடைய அந்த மகா மந்திரத்தை சொல்லுகிற போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை நான் எனக்குள்ளாகவே சொல்லிக் கொள்ளும் போது என் உடல் சுத்த தேகமாக சுத்த உஷ்ணத்தை உணர்றேன். அகவலை படிச்சுதான் கிடைக்கிற பாக்கியத்தை விட இந்த மகா மந்திரத்தை சொல்லுகிற போது ஒரு அற்புதமான அமைதி நிலையும் ஆனந்த நிலையும் இருக்குது. இதை எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும், வாரி வாரி வழங்கணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றலை உடம்புக்குள்ள வாங்கி எல்லா மக்களுக்கும் வாழ்த்தலைகளாக கொடுக்கணுன்றது தான் நான் வாழணும்னு வள்ளல் பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறேன். இந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பது தான் வள்ளல் பெருமான்கிட்ட நான் விண்ணப்பம் வைக்கிறேன், வேண்டுகோள் வைக்கிறேன். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலையில் சுத்த சிவமார்க்கம் திகழ்த்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும்.
தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவன என்று வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பத்தை வைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்து அலையாக வான்காந்தத்தில் கலக்கவிட்டு மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.